சாப்பாடு வந்து எப்பவும் போல ரைஸ் குக்கர்ல முருங்கைக்காய் சாம்பார் பாருங்க. நல்ல கொத்தமல்லி இருக்கு, இது போடணும். முருங்கைக்காய் சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க, அருமையா பார்க்க சாப்பிடணும் போல இருக்கு. இது வந்து முட்டை வறுவல், ரசம், மாம்பழம். இதுதான் வந்து அப்பளம் வேணும்னா பொரிச்சுக்கோ, நாங்க வேணும்ன்றவங்க. இதுதான் வந்து இன்றைய சாப்பாடு. நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டு சாப்பாடு முருங்கைக்காய் சாம்பார். என் பையன் கிட்ட பழம். முருங்கைக்காய் சாம்பார், முட்டை வறுவல் தான் இன்னைக்கு சாப்பாடு. வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு த சேனல். இப்போ வந்து இந்த பருப்பு வந்து முருங்கைக்காய் சாம்பாருக்கு வேக வச்சு வச்சிருக்கோம். இதுலயே வந்து முக்கால் பருப்புக்கு வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4-5 பல்லு பூண்டு, அப்புறம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு தாளிச்சு கொட்டியிருக்கேன் பாருங்க. இது நல்லா வடகம் வாசனை வருது. இது வந்து கடுகு, சீரகம், கொஞ்சம் வெந்தயம் தாளிச்சு கொட்டியிருக்கேன். முக்காலாச்சு சாம்பார் ஆன மாதிரி தான் இது. இப்போ முருங்கைக்காய் போட்டுக்கலாம். இந்த பக்கம் குக்கர்லயே வந்து முட்டை வேக வச்சிருக்கோம். ஒரு தண்ணி முட்டையை போட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு 3 சவுண்டு போட்டு எடுத்தாக்கா முட்டை வெந்துருச்சு, நெத்தியாச்சு. இப்போ வந்து தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெறும் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கிட்ட சால்ட்டு எவ்வளவு பண்றீங்க அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து இது வந்து அப்படியே வேக வைக்கிறதா இருந்தா, அடுப்புலயே வேக வைக்கிறதா இருந்தா நீங்க தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றணும். குக்கர்ல வெயிட் போடுறதுனால கொஞ்சம் திட்டமா ஊற்றிக்க வேண்டியது. இப்போ எல்லாம் போட்டாச்சு, எல்லாம் சொல்லிட்டேன் நான். இப்போ புளியை கரைச்சி விட்டு கொதி வந்ததும் மூடி போட்டுக்க வேண்டியதுதான். புளி கரைச்சி விட்டுட்டேன். கொஞ்சமா வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி விட்டுட்டேன், ரொம்ப புளி இல்லை. எல்லாம் கலந்தாச்சு. வந்து ஒரு டிப்ஸ் என்னன்னா, கரண்டியை வந்து இந்த கேஸ் மேல வைக்காதீங்க. கலந்துட்டு இந்த கேஸ் மேல வச்சிங்கன்னா திருப்பி திருப்பி நம்ம தான் கிளீன் பண்ண வேண்டியது வரும். அதனால நான் எப்பவுமே வந்து கேஸ் மேல கரண்டி வைக்க மாட்டேன். இன்னொன்னு ஒரு தட்டு வச்சு வைப்பேன், இல்லைன்னா இந்த மாதிரி கிண்ணம் வச்சு அதுல வச்சிருவேன் எல்லா கரண்டியும். நான்வெஜ்னா அதுக்கு தனியா தட்டு, வெஜ்ஜுன்னா அதுக்கு தனியா வச்சிட்டோம்னா நான் அவங்கவுங்க எடுத்து போட்டுக்கிறதுக்கும் வசதியா இருக்கும். ஸ்டவ் வந்து அழுக்காவது, நமக்கு வேலை மிச்சம். இதுதான். இப்போ கொதி வந்ததும் மூடி நான் வெயிட்டு தான் போட போறேன். ஒரு 3 சவுண்டு வந்ததும் வெட்டிடுவேன். பாருங்க, கொதி இப்பதான் வர ஆரம்பிக்குது. முட்டை வெந்துருச்சு. அதை வந்து உரிச்சிட்டு வறுக்கணும். வறுக்கும் போது காட்டுறேன். மூடி
வெயிட் போட்டலாம், கொதி வரட்டும், அப்புறம் காட்டுறேன். சாம்பார் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. புளி கொஞ்சோண்டு ஊற்றிட்டு நான் வந்து நல்லா கொதி வந்ததும் சவுண்டு போட்டு ஒரு 3 சவுண்டு விட்டு எடுத்துட்டேன். நம்ம முருங்கைக்காய் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டோமா கூட ஒரு சவுண்டு விடணும், கம்மியா போட்டாக்கா சீக்கிரம் ஒரு 3 சவுண்டு விட்டு கொதி வந்துடுது, அதனால 3 சவுண்டு விட்டு எடுத்துடலாம். வறுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன், பொரியட்டும். சும்மா எப்பவும் போலதான் வறுத்து போறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் தனியாத்தூள், கடைசியில் இந்த கடாய் சாதம் சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இது மிளகாத்தூள் சும்மா கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் இருக்கும், அவ்வளோதான். உப்பு, பெப்பர் தூள் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் நீங்க. இப்போ வந்து வேக வச்ச முட்டையை அதில் போட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் செவக்க வச்சு இறக்கணும். இறக்கும்போது என்ன கரம் மசாலா இருக்குதோ அதை சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இது முட்டை வறுவல்.